எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல ஒரு சுவையான அரசியல் கண்ணோட்டத்தோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்வதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலையதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயம் உங்கள் நேரம் வீண் போகாது. தமிழக அரசியலிலே மிக மிக முக்கியமான அல்லது பரபரப்பான ஒரு கட்டம் வந்து அடைந்திருக்கிறது என்பது எந்த சந்தேகமே கிடையாது. காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் திரு EVKS இளங்கோவன் அவருடைய மறைவினை எதிர்த்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் February 5 அன்று நடைபெறும். அதில் வாக்கு எண்ணிக்கை வந்து February 8 அன்று நடைபெறும். இந்த இடைத்தேர்தல் பல அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது. குறிப்பாக ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலுமே கூட எதிர்க்கட்சிகளாக உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாஜகவுக்கு இந்த தேர்தல் உறுதியாக வருங்காலத்திலே அவர்களுடைய எலக்ட்ரல் பெர்ஃபார்மன்ஸ், தேர்தலில் அவர்களுடைய வெற்றி தோல்விகள் எப்படி இருக்கும், எந்த வாக்குகள் பெறுவார்கள் என்பதை காட்டிக் கொடுக்கும் ஒரு தேர்தலாக இது இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. இந்த குறிப்பிட்ட காணொலியை வரை நாம் இதில் பாஜகவுக்கு முன்னால் இருக்கும் மிகப்பெரிய சவால்கள், குறிப்பாக இப்பொழுது தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு முன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் என்ன என்பதை பார்ப்போம். பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்துடைய மாநில தலைமை குழு முக்கியமான தலைவர்களெல்லாம் சேர்ந்து ஈரோடு கிழக்கு தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும், போட்டியிட வேண்டுமா அல்லது போட்டியிட தேவையில்லையா என்பதை பற்றி எல்லாம் முடிவெடுப்பார்கள் என்று அண்ணாமலை நேற்று முன்தினம் சொல்லியிருக்கிறார். இது ஊடகங்களில் திரித்து வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆல்ரெடி அண்ணாமலை பாஜக ஈரோடில் போட்டியிடும் என்று உறுதி செய்து விட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். அது உண்மையல்ல. ஆனால் பெரும்பாலும் போட்டியிலிருந்து பாஜக விலகிக் கொள்ளுமே ஆனால் அதுவே கூட அண்ணாமலையுடைய தலைமைக்கு, குறிப்பாக பாஜகவுடைய இன்றைய நிலைப்பாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக அமைந்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. அதாவது ஒரு அரசியல் கட்சியுடைய வளர்ச்சி, வெற்றி தோல்வி, ஒரு அரசியல் தலைவர், அந்த அரசியல் ஜனநாயகத்தில் ஒரு அரசியல் தலைவர் வெற்றி பெற்றார், தோல்வியுறுகிறார் என்பது முற்றிலும் அந்த தேர்தல், எந்த தேர்தல் களத்திலே அந்த கட்சி எப்படி வாக்குகளை பெறுகிறது என்பது ஒன்றுதான் வெற்றி தோல்வியினுடைய அடிப்படைங்கிறது யாருக்கும் சந்தேகமே கிடையாது. அந்த விதத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி அமைத்து, பாஜக பாமக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி 16% வாக்குகளை பெற்றது. அதில் பாஜக மட்டுமே 11.6 அல்லது 7%, கிட்டத்தட்ட 12% வாக்குகளை பெற்றார்கள். உறுதியாக அது அண்ணாமலையுடைய தலைமைக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இப்போது அண்ணாமலையுடைய தலைமைக்கு பல சவால்கள் இருக்கின்றன. குறிப்பாக அவர் அயல்நாட்டிலே லண்டனுக்கு சென்று படித்துவிட்டு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு கேப், தமிழக அரசியலிருந்து சற்றே விலகி இருந்துவிட்டு மீண்டும் வந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட முதலிருந்து தொடங்குற மாதிரியான ஒரு தொடக்கம் தான் அவருக்கு இருந்திருக்கிறது. தேர்தல் களமுமே மாறி இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சற்றே வலு அடைந்திருக்கிறது. தமிழக வெற்றி கட்சி, விஜய் உடைய கட்சி களத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவார்கள் என்று இங்குள்ள ஊடகங்கள் சொல்லுகின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயோடைய கட்சி 20% வாக்குகள் பெறும், 25% வாக்குகள் பெறும்னு ஏதேதோ எண்களை சொல்லுகிறார்கள். அது உண்மையிலே எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை என்று சொன்னாலுமே கூட உறுதியாக களத்திலே ஒரு மாறுதல் இருக்கும். எப்படி ஒரு புதிய கட்சி வரும் பொழுது, ஒரு புதிய கட்சி, ஒரு சாரிஸ்மேட்டிக் லீடர், மக்களுடைய மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ஓரளவுக்கு அவருக்கு ஆதரவு வாக்குகள் போகும் என்பது சந்தேகமே கிடையாது. அது அண்ணாமலை போன்ற ஒரு இளம் தலைவரை அது எந்த அளவுக்கு பாதிக்கும், அண்ணாமலையுடைய ஆதரவு கூடுமா குறையுமா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் ஈரோடு கிழக்கு பொறுத்தவரை ஒரு பேக்ரவுண்ட் என்னன்னாக்கா சென்ற இடைத்தேர்தலில், அதாவது ஈவேரா திருமகன், மதிப்பிற்குரிய EVKS இளங்கோவனுடைய மகன் மரணத்திற்கு பிறகு நடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட அந்த பதிவான வாக்குகள் 1,70,000 வாக்குகள் உத்தேசமாக பதிவாயின ஈரோட்டிலே. அந்த 1,70,000 வாக்குகளை கிட்டத்தட்ட 60-65% வாக்குகளை திரு EVKS இளங்கோவன் வெற்றி பெற்றார். அதற்கு அவர் எதிராக போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தென்னரசு ஒரு 25% வாக்குகளை பெற்றார். இதுதான் கடந்த இடைத்தேர்தலில் நடந்த கலையதார்த்தமாக 1,70,000 வாக்குகள் பதிவாயின. அதில் 45% திமுக காங்கிரஸ் கூட்டணி பெற்றது. காங்கிரஸில் EVKS இளங்கோவன் வெற்றி பெற்றார்.
எதிர்க்கட்சியாக போட்டியிட்ட வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய KS தென்னரசு வந்து கிட்டத்தட்ட 24 அல்லது 20% வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வந்து திரு EVK இளங்கோவன் வெற்றி பெற்றார். அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் உறுதியாக வந்து அவருடைய மகனுடைய இழப்பினாலே ஒரு அனுதாப அலை EVK இளங்கோவனுக்கு சாதகமாக இருந்தது என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. இந்த கணக்கின் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் 10% வாக்குகளை, அதாவது வருகின்ற February 5 அன்னைக்கு நடக்கின்ற அந்த இடைத்தேர்தலில் வந்து 10% வாக்குகளை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு கட்சி வந்து கிட்டத்தட்ட 17,000 வாக்குகளை பெற வேண்டும். 20% வாக்குகள்னாக 34-35,000 வாக்குகளை பெற வேண்டும். இதுதான் அங்கே உள்ள யதார்த்தம். அதிமுக வந்து போட்டியிடுமா போட்டியிடாதாங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் பாஜக போட்டியிட்டால் பாஜக வந்து எவ்வளவு வாக்குகளை பெறுங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அதாவது ஒன்று, கோயம்புத்தூர் மற்றும் மேற்கு தமிழ்நாடு பகுதிகளில் வந்து அண்ணாமலைக்கு கணிசமான ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது. அவருடைய எண் மக்கள் யாத்திரை வந்து மேற்கு தமிழ்நாட்டிலே பெரிய வெற்றி பெற்றது என்பது எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் தேர்தல் என்று வரும்பொழுது சென்ற நாடாளுமன்றத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து அவருடைய சொந்த ஊரான அரவக்குறிச்சியிலே வந்து அண்ணாமலை வந்து பெரிய அளவில் வாக்குகளை பெற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு பெஞ்ச்மார்க்கை வைத்து, அதை ஒரு அளவுகோலாக வைத்து தான் எல்லோரும் பேசுகிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தால் ஈரோடிலே வந்து ஒரு மும்முனை போட்டி ஏற்படும் பொழுது அந்த மும்முனை போட்டியிலே வந்து ஒரு 17,000-15,000 வாக்குகளை வந்து பாஜக பெறுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும்போது எந்த சந்தேகமே கிடையாது. என்ன வேணால் பேசலாம், அதாவது அவருக்கு ஆதரவு இருக்குன்னு பேசலாம், இளைஞருடைய பெரிய ஆதரவு இருக்குன்னு பேசலாம், பத்திரிகைகளை வந்து அவருடைய பெயர் நிறைய வருகிறது என்று பேசலாம், தொலைக்காட்சி விவாதங்களை வந்து அண்ணாமலை யாரும் தவிர்க்க முடியாது என்று பேசலாம். ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி திருப்ப நான் சொல்கிற ஒரே விஷயம்தான், தேர்தல் அன்றைக்கு அந்த எலெக்ஷன் தேர்தல் அந்த தேர்தல் மையத்திற்கு, அந்த எலெக்ஷன் பூத்துக்கு வந்துட்டு அந்த குறிப்பிட்ட சின்னம், இங்கே வந்து தாமரை சின்னத்தை பார்த்து 17,000 பேர் ஓட்டு போட்டால் தான் ஒரு 10% வாக்குகளை வந்து ஈரோடு கிழக்கில் வந்து பாஜக பெற முடியுங்கிறது தான் கலை யதார்த்தம். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணியாக போட்டியிட்டு அதில் வந்து ஒரு மூன்றாவது அணியாக வந்து பாஜக வந்து தனியாக நிற்குமா, இல்லை பாஜகவுக்கு பாமக ஆதரவு இருக்குமா, பாமகவுக்கு வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் பாமக ஆதரவு இருக்கிறதோ இல்லையோ வந்து பாஜக அந்த பகுதியில் போட்டியிட்டால் பாஜக ஒரு 15,000 to 20,000 வாக்குகளை பெற முடியுமா என்பதுதான் அண்ணாமலைக்கு முன் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. அண்ணாமலையுடைய ஆளுமை, அண்ணாமலையுடைய அரசியல் பின்னணி, அவர் வந்து ஒரு பெரிய ஒரு சிறப்புமிக்க IPS அதிகாரியாக இருந்தார். இவற்றையெல்லாம் தாண்டி களத்திலே தேர்தலிலே போட்டியிட்டால் சட்டமன்ற தேர்தல், அதாவது இதற்கு முன் அண்ணாமலைக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஓரளவுக்கு வாக்கு சதவீதத்தை பெற்று வெற்றி பெற்று விட்டார். அதில் வந்து பாஸ் ஆகிவிட்டார்னு எடுத்துக்கொண்டால் கூட சட்டமன்ற தேர்தலில் வந்து இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய டெஸ்ட்டில் வந்து அண்ணாமலை பாஸ் ஆவாரா இல்லையா அப்படிங்கிறது தான் நாடு உன்னிப்பாக கவனித்திருக்கும். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் களத்திலுமே வந்து எல்லோரும் வந்து அதை உன்னிப்பாக கவனிப்பார்கள். ஆக ஒருவேளை ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து பாஜக போட்டியிட்டால் அண்ணாமலை வந்து போட்டியிடலாம் என்று முடிவெடுத்து யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அந்த குறிப்பிட்ட வேட்பாளர் வந்து 10,000 ஓட்டிலிருந்து 20,000 ஓட்டுக்களை வரை பெற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குங்கிற எந்த சந்தேகமே கிடையாது. 10,000 வாக்குகள் பெற்றாலுமே கூட அது வந்து வெறும் 5% வாக்குகள் தான் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். 10% வாக்குகள் 17,000 வாக்குகள்னாக்க 10,000 ஓட்டுக்கிறது கிட்டத்தட்ட 7-8% வரும். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நான் பார்க்க வேண்டியது சொன்னாக்க வந்து கடந்த இடைத்தேர்தல், அதாவது EVK இளங்கோவன் வெற்றி பெற்ற இடைத்தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% வாக்குகளை பெற்றிருந்தார்கள். 8,500 வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அந்த வாக்குகளை தாண்ட வேண்டிய ஒரு கட்டாயம் கூட பாஜகவுக்கு இருக்கிறது. அதாவது இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது நடக்க இயலாத காரியமாக இருக்கலாம். ஒரு மும்முனை போட்டியிலே பாஜக திடீரென்று இப்பொழுது வெற்றி முகமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது, குறிப்பாக ஒரு இடைத்தேர்தல் வந்து ஆளும் கட்சி தங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம், தேர்தலுக்கு வந்து வாக்குகளுக்கு பணம் கொடுப்பதெல்லாம் பெரிய அளவில் இருக்கும். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதை தாண்டியுமே கூட முடிவுகள் வரும்பொழுது பாஜக வந்து இந்த எண்ணிக்கைகள், குறிப்பாக மினிமம் 10,000 ஓட்டு, அதிகபட்சமாக 17,000 ஓட்டு பெறவில்லை என்று சொன்னால் உறுதியாக
மனதிலே வந்து அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஜக வந்து பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது 2026 என்ற ஒரு முடிவுக்கு மக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது எந்த விதமான அதை யாருமே மறுக்க முடியாத மக்கள் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பதற்கான ஒரு சுதந்திரம் மக்களுக்கு இருக்கிறது. ஆக மிகப்பெரிய ஒரு அந்த ஆங்கிலத்தில் அந்த ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஆசிட் டெஸ்ட் வந்து உறுதியாக ஈரோடு கிழக்கில் வந்து அண்ணாமலைக்கு இருக்கிறது. போட்டி இடாமல் இருந்தாலும் கூட அதுவுமே கூட ஒரு பின்னடைவு தான். தேர்தல்னு வரும்போது இது வந்து நடிகர் விஜய் கிடையாது, நம்ம வந்து பின்வாங்கிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் 2026 சொல்லுகிறதுக்கு. ஏற்கனவே தேசிய அளவில் மிக மிக வலுவான கட்சி, இன்றைக்கு மிக வலுவான ஒரு கட்சி தேசிய அளவில் பாஜக தான். தமிழகத்தில் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைய என்று சொன்னாலும் கூட வளர்ச்சி பாதையிலே போய் கொண்டிருக்கிறோம் என்பதை நிரூபிப்பதற்கு இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் சரியான சந்தர்ப்பம். நிரூபிக்க முடியுமா அண்ணாமலைங்கிறது தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதனுடைய தொடர்ச்சியாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே அண்ணாமலை வந்து எந்த அளவுக்கு வாக்குகளை பெற முடியும், கூட்டணியோடு அல்லது கூட்டணி இல்லை, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி இல்லை என்று சொல்லும் பட்சத்திலே வந்து ஒரு 15 அல்லது 20% வாக்குகளை அண்ணாமலை தலைமையில் பாஜக பெற முடியுமா என்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதிலையும் முக்கியமாக பார்க்க வேண்டும், நம்ம பலமுறை இதை பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளாக ஒவ்வொரு தேர்தலிலுமே கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டு கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து இப்பொழுது இன்றளவிலே வந்து ஒரு 8% அல்லது 7% வாக்கு எண்ணிக்கையில் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்க வேண்டும். அந்த சூழ்நிலையிலே வந்து அந்த 7-8% வந்து ஒரு சட்டமன்ற தொகுதி கூட கிடைக்கவில்லை. 15%, 20% வாக்கு சதவீதம் ஓட்டிங் பர்சன்டேஜ் போனாலுமே கூட அதிகபட்சமாக 2 அல்லது 3 தொகுதிகள் வெற்றி கிடைக்கும் தான் நமக்கு கருத்தில் கொள்ள வேண்டும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை வந்து திமுக வந்து 37-38% வாக்குகளை பெற்றது. அந்த கூட்டணி வந்து 42-43% வாக்குகளை பெற்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக, அதாவது கூட்டணி இல்லாமல் வந்து 33-34% வாக்குகளை பெற்றது. ஸோ கூட்டணியுடைய பலத்திலே தான் திமுக ஆட்சிக்கு வந்தது, அது வேறு கதை. ஆக 33% வாக்குகளை பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு 66 தொகுதிகளை வென்றது. பாஜக வந்து ஒரு 10 தொகுதிகளை எல்லாம் வெல்ல வேண்டும் சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்கும். அதற்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆதரவு தேவைங்கிறது கலையதார்த்தம். ஏற்கனவே நம்ம இந்த கண்ணோட்டத்தை ஏற்கனவே நான் பதிவு செஞ்சிருக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மோடி பிரதமர் ஆக வேண்டுமா ஆகக்கூடாதா அந்த கேள்வியின் அடிப்படையில் தெளிவாக பல வாக்காளர்கள் பாஜக ஆதரவு இல்லாதவர்கள் கூட மோடிக்கு வாக்களித்திருப்பார்கள் என்று சந்தேகமே கிடையாது. ஆக நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கிடைத்த அனைத்து 11%, 12% பாஜக விழுந்த வாக்குகளும் அண்ணாமலை ஆதரவு வாக்குகள் என்று கருதுவது சரியாக இருக்காதுங்கிறத நம்ம மனதில் கொள்ள வேண்டும். அதில் வந்து அண்ணாமலையுடைய ஆதரவு வாக்குகளும் இருந்தது, மோடி ஆதரவு வாக்குகளும் இருந்தது. அதே போல இந்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது 2026 சட்டமன்ற தேர்தலை வரும்பொழுது மோடி ஆதரவு வாக்குகள் எங்கு போகும்? இல்லை மோடி வந்து இங்கே முதல்வர் வேட்பாளர் கிடையாது, முதல்வராக அண்ணாமலை ஆக போவது கிடையாது, அதனால் நாங்கள் வந்து ஒன்று எடப்பாடியாருக்கோ இல்லை மு.க. ஸ்டாலினுக்கோ இது ரெண்டில் யாரை நாங்கள் விரும்புகிறோமோ அவங்களுக்கு வாக்களிக்கிறோம், இல்லை வந்து மூன்றாவதாக நடிகர் விஜய் முதல்வராக வரட்டும் என்று வாக்களிக்கிறோம் என்று சொல்வார்கள் என்று சொன்னால், அப்போ வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகளை கூட பாஜக தக்க வைத்துக் கொள்வது என்பது இயலாத காரியமாக இருக்கும். அதான் இதுதான் நடக்கும் என்று நாம் சொல்லவில்லை, ஒரு கலை யதார்த்தம் இதுதான். ஆக அப்போ வந்து அண்ணாமலையுடைய பர்சனல் செரிஸ்மா, அவர் கட்சியை எவ்வளவு வளர்த்து இருக்கிறார், இது போன்ற பல விஷயங்கள் களத்தில் வரும்பொழுது உறுதியாக பாஜக வந்து எவ்வளவு சதவீத வாக்குகள் வாங்குங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் என்று சந்தேகமே கிடையாது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அது 15 அல்லது 20% வாக்குகளுக்கு பாஜக போனால்தான் கிட்டத்தட்ட ஒரு 5 அல்லது 6 அல்லது அதிகபட்சமாக 10 சட்டப்பேரவை தொகுதிகளை வெல்ல முடியும். 8 அல்லது 10% வாக்குகளை பாஜக ஒருவேளை பெற்றால் ஒரு சட்டப்பேரவை தொகுதி கூட வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது தான் கலையதார்த்தம். ஆக அண்ணாமலைக்கு இந்த இரு பெரும் சவால்கள் காத்திருக்கின்றன. அப்பொழுது கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியில் இருந்து கூட 4 சட்டமன்ற தொகுதிகளில் தான் பாஜக வெல்ல முடிந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதற்கு பல விஷயங்கள், பல டைனமிக்ஸ் இருக்குது. அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து கெமிஸ்ட்ரி கிடையாது, அதிமுகவுடைய வாக்குகள் பாஜக டிரான்ஸ்ஃபர் ஆகலை, இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. அந்த சவாலிலே அது போன்ற ஒரு கட்டத்திலே வந்து பாஜக தனித்து போட்டியிட்டால் எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கும் என்பதை காட்ட முடியுமா?
மக்கள் ஆதரவு தொடர்ந்து பாஜக வளர்ச்சிக்காக இருக்கிறதா, இல்லை இங்கே பழையபடி வந்து கழகங்களுக்காக மக்கள் போய்கொண்டு இருக்கிறார்களா, இல்லை ஒருவேளை வந்து விஜயின் பக்கம் ஒரு பெரிய மக்கள் அலை திரும்ப வாய்ப்பு இருக்கிறதா, இவ்வளவு விஷயங்களும் இருக்கின்றன. உறுதியாக அண்ணாமலை உடைய அரசியல் வாழ்க்கையிலே மிக மிக ஒரு சவாலான காலம் இதுதான் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஈரோடு இடைத்தேர்தல் தொடங்கி 2026 சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை அண்ணாமலைக்கு சவாலான ஒரு காலம். அவருடைய லீடர்ஷிப் எபிலிட்டிஸ், அவருடைய தலைமை பண்புகள், அவருடைய அரசியல் ஞானம் அனைத்துமே வந்து பரிசோதனை செய்யக்கூடிய காலம் என்பது சந்தேகமே கிடையாது. இறுதியாக ஒரே ஒரு கருத்து, அண்ணாமலை ஒருவேளை தலைவர் பதவியிலிருந்து போய்விட்டால், ஒருவேளை வந்து மத்திய தலைமை வந்து பாஜக தலைவர் பதவிக்கு வந்து வேறொருவரை கொண்டு விட்டால் இந்த அளவுக்காவது பாஜக இருக்குமா என்பது அடுத்த ஒரு கேள்வி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வேறொரு சுவையான தகவலோடு நான் உங்கள் விரைவை சந்திக்கிறேன். இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்று கமெண்ட்ஸில் உறுதியாக சொல்லுங்கள். அண்ணாமலையால் வெற்றி பெற முடியுமா, இல்லை சவாலான காலங்கள் தொடருமா அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். மிக்க நன்றி. மீண்டும் வேறொரு சுவையான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். பிடித்திருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. மிக்க நன்றி.